ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னா, நம்ம வீட்டில் தீர்ந்து போன பேனா, ரீஃபில், பேனா மூடி இதெல்லாம் நிறையவே கிடக்குங்க. அது வந்து நம்ம பசங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு போடுறதுனால அதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வேஸ்ட்டாக குப்பையில் தான் போடுவோம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயம் இதில் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா ஐடியாவும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க. அதுக்கு நான் 4 பேனா எடுத்துருக்கேங்க. ரீஃபில் வந்து எடுத்துருங்க. பேனாவில் இருந்தால் ரீஃபில் எடுத்துகிட்டு பேனா மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 பேனாவுமே ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பேனாவும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதனால் 4 பேனாவையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, மெழுகுவத்தி வந்து கொளுத்தி வச்சுட்டு அதில் வந்து கத்தியோ இல்லை இந்த மாதிரி கட்டரோ நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. நம்ம கரெக்டான ஷேப்க்கு வந்து கட் பண்ண முடியும். ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும் போது இது போல் ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, பழைய ஜாமெண்ட்ரி பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேங்க. அதே போல் ஒரு பென்சில் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸே 2 பீஸுமே வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேனாவை இந்த மாதிரி குளூகன் அப்ளை பண்ணி இதோட 4 மூலையிலையுமே 4 பேனா வந்து வச்சு ஒட்டி விட்டுணுங்க. குளூகன் ஒட்டுறப்போ வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள். இது 2ல் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதோட 4 பேனாலையும் மேல் பாகத்தில் மறுபடியும் குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து மேலே இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இல்லை. அதனால் நான் ஃபுல்லாகவுமே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இவ்வளோ சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நமக்கு விருப்பமான பொருளை நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தோசைக்கெலாம் எண்ணெய் ஊற்றுவோம்ல, இந்த சின்ன பாத்திரம் அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் டப்பா, இது போல் குட்டி குட்டி திங்ஸ், குட்டி குட்டி டப்பாலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் லைட்டரு, அப்புறம் குக்கரோட கேஸ் கட்டு, கத்திரிக்கோல், இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் நம்ம பெயிண்ட் டப்பா, அதுக்கப்புறம் பெயிண்ட் ப்ரஷ்ஷு இதெல்லாம் கூட நீங்கள் வரிசையாக அடுக்கி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட இதை வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஹேர் பின்ஸ், அதுக்கப்புறம் சேஃப்டி பின், சின்ன சின்ன ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி கூட நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி வந்து தேடுறது பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி பின்னாக தாங்க இருக்கும். இந்த சேஃப்டி பின்னை இதில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம அதிலே வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த குட்டி ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா நீங்கள் தர்மாக்கோல் இருக்குது பாருங்கள், அதை கூட இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அதே சைஸில் வந்து ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டை கட் பண்ணி அதை வந்து குளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுறேன். இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து கில்டர் ஷீட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது கலர் பேப்பர் அந்த மாதிரி கூட போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து நான் ஒரு 5 பேனா எடுத்துருக்கேங்க. இப்போ ஒவ்வொரு பேனாவாக இந்த ஸ்பாஞ்சில் வந்து நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கணுங்க. குத்தி விட்டாலே அது ஸ்பாஞ்சாக இருக்கிறதுனால உள்ளே வந்து நல்லா இறங்கிருங்க. இதுக்கு மேலே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் குளூகன் அப்ளை பண்ணி இதை நல்லா வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேனா தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. ஒரு சூப்பரான ஆர்கனைசருங்க. இதில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கிளாஸ் ஐட்டம்லாம் நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து இதை நம்ம வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். அதில் அதுக்கப்புறம் ரிங்கெலாம் வந்து நிறைய ரிங் வச்சுருந்தா இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட்டு, சின்ன சின்ன ரப்பர் பேண்டு இந்த மாதிரிலாம் நம்ம கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அடுத்த ஐடியாவுக்கு நான் 2 பேனா எடுத்துருக்கேங்க. இதோட ரீஃபில் மூடி எல்லாத்தையுமே கலட்டிடுங்க. இப்போ இந்த பேனாவில் வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளன் நூல் வந்து நான் எடுத்துருக்கேங்க. இது உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. அடுத்து அதே போல் இன்னொரு பேனாவும் அதே மாதிரி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு 2த்தையும் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து இன்னொரு பீஸ் கயிறையும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே உள்ள பேனாவில் உள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதை ஆணியில் மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சன் சிங்க் பக்கத்தில் நம்ம மாட்டி விட்டுட்டு கூட நம்ம கிச்சன் கை துடைக்கிறதுக்குள்ள டவல்லாம் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். 2 பேனா இருக்கிறதுனால 2 டவல் வந்து நம்ம மாட்டிக்கலாங்க. அதே போல் நம்ம இதை வந்து கிளிப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்லாம் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி மிஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம இதில் வந்து அப்படியே மாட்டி விட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி மார்க்கர் பென் வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ இதோட மூடியை வந்து நம்ம கழட்டிக்கலாம். இப்போ இந்த மூடியோட ஒரு பக்கத்தில் நேனோ டேப் வந்து நான் கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேங்க. உங்கள்கிட்ட நேனோ டேப் இல்லை அப்படின்னா டபுள் சைட் டேப் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம சுவிட்ச் போர்டு பக்கத்தில் வந்து ஒட்டி வச்சிடலாங்க. நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது சார்ஜர் எங்கன்னு வந்து தேடிக்கிட்டே இருப்போங்க. எங்கேயாவது வந்து மறந்த மாதிரி வச்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சுவிட்ச் போர்டு பக்கத்துலேயே வந்து இதில் வந்து நம்ம மாட்டி வச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நம்ம சார்ஜ் போடுறப்ப அதுலேருந்து நம்ம எடுத்து சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் நம்ம கட்டல் இருக்குது பாருங்கள் பெட்ரூமில், அந்த கட்டலோட ஓரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம்னா இதில் நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹெட்ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இதை சாவி கொத்து மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே போல் இன்னொரு மார்க்கர் பெண்ணோட மூடி எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே வந்து கிளே இருக்குது பாருங்கள், பழைய கிளே. அதை வந்து நம்ம இது உள்ளே வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுறலாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ரீஃபில் இருக்குது பாருங்கள், பேனாவோட ரீஃபில். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி இது உள்ளே வந்து அப்படியே அமுத்தி விட்டுட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்தி ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரீஃபில் உள்ளே வந்து நம்ம பத்தியை கொளுத்தி வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு பத்தி ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த பெண்ணோட மூடி இருக்குது பாருங்கள், இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் ஒட்டி கூட நீங்கள் சுவரில் வந்து ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நம்ம சுவரில் வந்து அப்படியே பத்தி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக அப்படி கீழே கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு ஐடியாவும் நான் இதிலே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம அந்த ரீஃபில் வந்து எடுத்துட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு கிளையை இதுக்கு மேலே வந்து அந்த சாம்பிராணிலாம் வைக்கிறதுக்கு சின்ன பிளேட் வந்து கொடுப்பாங்க பாருங்கள், அந்த பிளேட்டை கம் போட்டு ஒட்டி விட்டுறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சாம்பிராணி இந்த மாதிரி கொளுத்தி வச்சுக்கலாம். சாம்பிராணி ஹோல்டராகவும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. நம்ம பத்தி ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பிராணி ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஐடியாவுக்கு நான் கொஞ்சம் நிறைய பேனா எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பேனாவை ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சு நம்ம ஒட்ட போகிறோங்க. ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா குளுகன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8லேருந்து 9 பேனா வரைக்குமே இது மாதிரி பக்கத்தில் வச்சு ஒன்றா ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனாக்கு மேலே ஒரு பக்கம் வந்து ஒரு பேனா வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு 2 பேனா வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பேனா, அதுக்கு மேலே இன்னொரு பேனா அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் நம்ம அடுத்த பக்கம் ஒட்டுறது வந்து ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு ஹைட்டு மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேங்க. உங்களுக்கு நான் எப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க. அதனால் நான் இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம மொபைல் ஸ்டாண்டாக தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம மொபைலை இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் பின்பக்கம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் நிமிர்ந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து ஒரு 2 பேனா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மேலே ஒட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோன் வந்து நிமிர்த்தின மாதிரி வச்சுக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான் அது. எனக்கு வந்து இந்த ஹைட் போதும் அப்படிங்கிறதுனால நான் இதோட விட்டுட்டேன். அடுத்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான சீடி எடுத்துக்கிறேங்க. இந்த சீடி சைஸுக்கே வந்து சூரியன் மாதிரி கில்டர் ஷீட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி அதில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேனாவோட ரீஃபில் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி 2ஆக வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டு ஒரு கார்ட்போர்டில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில். இப்போ இதையுமே இதோட பேக் சைடில் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்தது 3 பேனா மூடி எடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 பேனா மூடியோட பேக் சைட்லேயுமே வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே 2 ஒட்டிட்டு சென்டராக வந்து 1 ஒட்டிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பின்னாடி வந்து ரீஃபில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம ஆணியில் மாட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான கீ ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாவி கொத்தெல்லாம் மாட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி சூரியன் ஷேப்பில் வந்து அதை வெட்டி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதாவது ஷேப்பில் கூட நீங்கள் கில்டர் ஷீட்டை வந்து வெட்டி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேனா முடியை ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடியா நம்ம பேனா ரீஃபில் வச்சு பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து நமக்கு 6 ரீஃபில் தேவைப்படுங்க. இந்த 6 ரீஃபிலுமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த ரீஃபில்லில் வந்து ஒரு 3 ரீஃபில் எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான அட்டையில் வந்து நான் பிளாக் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு 3 ரீஃபில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு ஒட்டிக்கணுங்க. இதுக்கும் வந்து நான் க்ளூகன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து அதாவது இதோட கார்னரில் நம்ம இன்னொரு 3 ரீஃபில் வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி ஒரு டென்ட் ஷேப்பில் வந்து நம்ம அப்படியே வச்சு கம் வச்சு ஒட்டிக்கலாம். கார்னர்லாம் வந்து நல்லா கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸ் எடுத்துருக்கேங்க. இதை வந்து இதோட கார்னரில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். அப்புறம் மேலே வந்து அந்த டென்ட்டோட மேலே வந்து ஒரு பீட்ஸ் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு சைடில் வந்து கார்ட்போர்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். அது வந்து நமக்கு தேவைப்படாதுங்க. அதை வந்து அதோடு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபில் வந்து ஒட்டியிருக்கோம்ல, அந்த ரீஃபிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க. நான் வந்து கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் கொடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு காலியான பெயிண்ட் பாட்டில் எடுத்துருக்கேங்க. அதுலேயுமே வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு அது கொஞ்சம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஒரு ஹார்ட் மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன் டிசைனுக்காக. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து 2 பக்கமும் கட்டி விட்டுக்கோங்க. 2 நூல் எடுத்து 2 பக்கமும் கட்டி விட்டு அதை அப்படியே வந்து அந்த டென்ட் இருக்குது பாருங்கள், அதோட மேலே வந்து நம்ம அப்படியே கட்டி விட்டுக்கலாங்க தொங்குற மாதிரி. அடுத்து அந்த பெயிண்ட் பாட்டில் உள்ள இந்த மாதிரி கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் குட்டி குட்டி ஃப்ளவர்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி கொடை எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடா சாப்பிட்றப்ப அந்த ஃபலூடாக்கு மேலே வந்து வச்சு கொடுத்தாங்கங்க. இது வந்து ரொம்பவே குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து அது கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதனால் வந்து ஏதாவது கிராஃப்ட்டுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அது அப்படியே வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு எனக்கு யூஸ் ஆனிச்சுங்க. இப்போ இந்த கொடையை வந்து அந்த பாட்டில் உள்ளே வந்து இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிக்கிறேங்க. பாட்டில் உள்ளே கூட ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேலே அந்த குச்சி ரீஃபில் வச்சுருக்கோம் பாருங்கள், அது உள்ளே கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணி கம் போட்டு கூட ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து பாட்டில் உள்ளே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ பார்க்க சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து இந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அதுவும் பேனா ரீஃபில் வச்சு எவ்வளோ அழகான கிராஃப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதை வந்து நம்ம டிவி பக்கத்தில் இந்த மாதிரி ஷோகேஸில் இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த கொடை இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட நார்மலாக வந்து அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாங்க. அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். என்கிட்ட இருந்ததுனால நான் அதை வந்து வச்சுக்கிட்டேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேனா வச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நிறைய வியூஸ் போயிருக்கு. அதே சமயம் நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட எண்டு கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.